இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் தலைப்பு செய்தின்னு கூட சொல்லலாம். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸில் ஜாப்பனீஸ் பேங்க் மிட்சுபிஷி ஜாப்பனீஸ் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 39,618 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க 20% ஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பர் நம்ம நிறைய பேர் பார்த்துருந்துருப்போம், படிச்சிருந்திருப்போம். அண்ட் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இதில் 29 அக்டோபர் அன்னைக்கு கிட்டத்தட்ட மாதம் முன்னாடி வாட்ஸ்அப்பில் நம்ம கிளைண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அதில் வந்து எப்படி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ்லையும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிலையும் ஃபாரின் கம்பெனிஸ் ஸ்டேக் எடுக்கிறாங்க, அதாவது ஒரு பங்கை விலைக்கு வாங்குறாங்க, வாங்கி அது என்ன நடக்குது அப்படின்றத போட்டிருந்தேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்லைடில் ஆர்பிஎல் பேங்க்ல வந்து எமிரேட்ஸ் பேங்க் கிட்டத்தட்ட 60% ஸ்டேக்கை தே ஆர் பையிங் ஃபார் $3 பில்லியன். $3 பில்லியன் சொன்னால் அன்னைக்கு சந்தை மதிப்பு படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,850 கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்து 39,618 கோடி கொடுத்து வாங்குறாங்க இந்த ஜாப்பனீஸ் பேங்க். முதல்ல இவங்க அந்த வாங்குறது எதுக்காக வாங்குறாங்கன்ற இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. டிப்பிக்கலாக ஃபாரினில் பூரா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி, ரைட்? அவங்க வந்து பட் பணம் நிறைய இருக்குது. அந்த பணத்தை எங்கேயாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணினா தான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து இந்தியாவில் ஒரு பேங்க்லையோ இல்லை ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் செட்டப்பில் வந்து அவங்க அந்த பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்தியாவில் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு சர்வசாதாரணமாக ஒரு 10-12% வந்து அவங்களால லென் பண்ண முடியும். இந்த லென் பண்ணுறதுக்காக அந்த கம்பெனியில் அவங்க ஒரு ஸ்டேக் எடுத்து அதுக்கப்புறம் தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு பம்ப் இன் தேர் மணி. சரி, இது இந்தியாவுக்கு வந்து சாதகமாக பாதகமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னவே வந்து இது ஃபேவரபிள்னு தான் சொல்லணும். இந்தியாவில் வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை பர்சனல் கன்சம்ஷனாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நிறையவே பண தேவை இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு துபாய் மாதிரியோ சிங்கப்பூர் மாதிரியோலாம் நம்ம கட்டடங்கள் கட்டி சிட்டிஸை உருவாக்கணும்னு சொன்னால் பேங்க்ஸ்னால லென் பண்ணி முடியலை. அப்போ அவங்களுக்கு சீப்பர் கேபிட்டல் வேண்டியிருக்கு. அப்போ தான் வந்து லோவர் காஸ்ட்டுக்கு லென் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்து ஃப்ளஷ்ஷாக இந்தியாவுக்குள்ள வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளஷ்ஷின் ஆகி வரையில் இன்ட்ரெஸ்ட் ரேட் நேச்சுரலாக குறையும். அண்டு நம்ம கன்சியூமராக நம்ம வந்து ஒரு எக்கானமி நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கையில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃப்ரம் தி எக்கனாமிக் லெவல். ஆன் தி அதர் ஹேண்ட் இண்டிவிஜுவல் லெவலில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 50% ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷன் இஸ் லெஸ் தேன் ஏஜ் 28 or 29 சொல்கிறாங்க. அப்போ அந்த அவங்களுக்கு உண்டான தேவைகள், அவங்க வந்து புதுசாக வீடு வாங்கணும், இல்லை அவங்க கார் வாங்கணும், மோட்டர் சைக்கிள் வாங்கணும், அவங்களோட லைஃப் அஸ்பிரேஷன்ஸ் அண்ட் அதுக்கு பூரா வந்து அவங்க பாரோயிங் காஸ்ட் குறைஞ்சாதான் தே வில் பி ஏபிள் டு ரன் அ ஷோ. அவங்களுக்கு வந்து பாரோயிங் காஸ்ட் எப்போ குறையும்னா நிறைய பணம் இருந்தால் தான் பாரோயிங் காஸ்ட் குறையும். ஸோ இந்த ஃபாரின் பேங்க்ஸ் வரையில் இந்த 2 அப்ஜெக்ட்டுமே பூர்த்தி ஆகுது. இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய என்பிஎஃப்சியும் சரி, பேங்க்ஸும் சரி, தே ஷுட் பி டூயிங் வெல் பிகாஸ் தே வில் பி ஏபிள் டு டூ மச் பிகர் பிஸ்னஸ். அண்ட் அந்த ஃபாரின் பேங்க்ஸ் வந்து இவ்வளோ பணம் போடுறவங்க அவங்களோட நாமினி டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப டைட்டாக வந்து ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க, ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு ராங்காக வந்து அந்த லெண்டிங் இருந்து அதில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. நம்ம வந்து அஸ் அ ஷேர் ஹோல்டராக இருந்தோம், இந்தியாவில் வந்து ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸை கொஞ்சம் ஆக்டிவாக மானிட்டர் பண்ணக்கூடிய டைம் இது. இட் லுக்ஸ் லைக் ஒரு 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 நெக்ஸ்ட் ஒரு ரெவல்யூஷன் இதில் வர முடியும். அஸ் அ ஷேர் ஹோல்டர் வி மே ஸ்டாண்ட் டு கெயின். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸாக இருந்தோம்னா டைவர்சிஃபைட் ஃபண்டில் அந்த ஃபண்ட் மேனேஜரே பார்த்து ஃபினான்ஷியல் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுவார். ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம வந்து டாக்டிக்கலாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த பேங்க் இடிஎஃப்ஸ்லேயோ இல்லை பேங்க் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ ஃபினான்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் வி மை ஸ்டாண்ட் டு கெயின். இந்த ஆர்டிகல்ஸ் அவசியம் படித்து பார்த்து மேக் அ சூட்டபிள் டிசிஷன். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு go for your investments. Thank you very much.